திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. பொதுவாக இந்த பிறவி அப்படிங்கிறது பெருந்துயர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பிறவி அப்படிங்கிறது பெரும் பாக்கியம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பல்வேறு சமயங்கள் இன்னொரு பிறவி இருப்பது உண்மையா இல்லையா அப்படின்ட்டு ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளே போகிறப்ப நம்ம சமயம் நமக்கு சொல்வது மறுபிறவி அப்படிங்கிறது உண்டு. இந்த பிறவியெல்லாம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா நம் வினை பயனால் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக வரையறை செய்கின்றன. அவ்வாறு வரையறுக்கப்படுகின்ற இந்த விஷயத்திலே இந்த பிறவி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போவோம். அப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம யாரை பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பற்றற்றவனை பற்றுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பற்றற்றவரை பற்றுங்கள் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, பற்றில்லாத அந்த பரம்பொருள், அதாவது நம்ம சொல்கின்ற தேவதைகளை எல்லாம் தாண்டி எதன் மீதும் ஒரு ஆசாபாசம் இல்லாமல் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை அமைதியாக கவனித்து கொண்டிருக்கின்ற ஒரு பேராற்றல், அந்த படைப்பிற்கெல்லாம் மூலமாக விளங்குகின்ற ஒரு பேராற்றல், ஊழி காலத்திலும் அனைத்தும் ஒடுங்கிய பிறகும் அங்கு ஒரே ஆற்றலாக நிற்கின்ற அந்த பேராற்றல், அப்படிப்பட்ட அந்த சிவபரம்பொருள், அந்த சிவத்தை நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சமயம் நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருவர் பார்வையிலே வேறு வேறு கோணத்திலே நாம் பார்க்கின்றோம். பெரும்பாலுமானவர்கள் அடியார் பெருமக்கள் சிவபெருமானிடம் வேண்டுவது, இன்னொரு பிறவி இருந்தால் உன்னை மறவா வரம் வேண்டும், ஆனால் அடியேன் கேட்பது இந்த பிறவி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் அவர்களுடைய வேண்டுதலாக இருக்கும். இதை திருமந்திரத்திலே ஐயா தெளிவாக ஒரு இடத்துல வரையறுத்து சொல்லுவாங்க. யாரால் இந்த பிறவி அறுக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருவர் இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த சூட்சமங்களை எல்லாம் அதனுள் வைத்து அப்படியே கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறாரோ அவரால் மட்டுமே இந்த பிறவியை அவரால் அறுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. அப்போ திருமந்திரத்தில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு வரியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஊன பிறவி அறுக்கும் ஒருவனை அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து அல்லது அந்த வாக்கியத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதை சொல்லும்போது ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை அப்படிங்கும்போது, இந்த ஊனப்பிறவின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிறவி ஏன் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா ஏதோ ஒரு குறைபாடின் காரணமாக வருது அப்படிங்கிறது தான் ஐயாவுடைய ஒரு தீர்க்கமான கருத்து. உடனே நம்ம எங்கே போயிடக்கூடாது அப்படின்னா தவறான எண்ணங்களுக்கு போயிடக்கூடாது. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மனதில் உள்ளதும் குறைதான், நம்ம செய்கின்ற வினையில் ஏற்படுவதும் குறைதான். அதாவது எவ்விடத்தில் குறை உண்டோ அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக இன்னொரு பிறவியை இறைவன் கொடுக்கின்றான் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு விஷயமா வருது. அந்த பிறவியை, அந்த குறைகளை களையக்கூடிய, அவ்வாறு நீ குறை செய்திருந்தாலும் இன்னொரு பிறவி வரும் அல்லவா, அந்த பிறவியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு அப்படின்னா அப்பனுக்கே உண்டு அப்படிங்கிறது தான் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை அப்படிங்கிற இந்த வாக்கியத்தில் கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த குற்றம் குறையுடைய வாழ்க்கை அப்படின்னா, நான் என்னோட பெற்றோர்களுக்கு ஏதேனும் செய்யாமல் தவறி இருக்கலாம், எனது உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்திருக்கலாம், நான் ஒரு தொழிலாக ஏற்றிருக்கின்றேன், அந்த தொழிலில் தர்மத்தை தவறி இருக்கலாம், நான் ஒரு பணி செய்கின்றேன், அந்த பணியிலே நான் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்யாமல் விட்டு இருக்கலாம், அல்லது நான் ஏதோ ஒரு வினைக்காக இங்கே வந்திருக்கின்றேன். உதாரணத்திற்காக அடியேன் அல்லது தாங்கள் ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இறைவன் அதை உணர்த்தி விடுகின்றார், ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் இந்த பிறவி விடுபடுகிறீர்கள், அந்த உடலிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்களா, அது குற்றமுடைய வாழ்க்கை. ஏன்னா நீங்கள் வந்தது அதுக்கு தான், அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்தது, ஆனால் அதை செய்யாமல் தவிர்த்து செல்கிறீர்கள் அப்படிங்கும்போது அது குற்றம் குறையுடைய வாழ்க்கை. அதைத்தான் இந்த இடத்துல ஊனப்பிறவி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பொருள் கொள்ளலாம். அது அவரவர் புரிதலுக்கு ஏற்றார் போல. அப்போ அதை இன்னொரு பிறவி கொடுத்து நீங்கள் எதற்காக வந்தீர்களோ அதை உணர்த்தி அவ்விடத்திலே அதை மீண்டும் செய்ய வைப்பார் இறைவன். அவ்வளவுதான். ஏன்னா அது உங்களுடைய ஆசை. எது? அந்த ஆத்மாவினுடைய ஆசை. அது இந்த பூலகத்திலே
ஒரு பெரிய மாற்றத்தை அல்லது இறைவனுக்காக ஒரு ஆலயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு ஆசை, அதன் பொருட்டே நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னா அது ஒரு நிறை, நீங்கள் செய்து முடிக்க வேண்டியது. ஆனால் அதை செய்யாமல் போகும்போது அது குறையாகிறது. அப்போ ஏதோ ஒரு குறையை விட்டு செல்வதனால் அது ஊனப்பிறப்பு ஆகின்றது. அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்யாமல் விடும் பொழுது தொடர்கின்ற இந்த பந்தங்களை, பற்றுகளை அல்லது பிறவிகளை ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் யார் அப்படின்னா சிவத்திடம் உள்ளது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அப்போ நம்ம முழுதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பிறப்பு இறப்பு இல்லா சூழல் அப்படிங்கிறது இறைவன் திருப்பாதத்தில் மட்டுமே கிடைக்கும் என்பது அசைக்க முடியா நம்பிக்கை. அதைத்தான் திருமந்திரத்திலே எல்லா இடங்களிலும் ஐயா கோடிட்டு காட்டுகின்றார். நாம் யாரை சரணடைய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து, நாம் யாரை சரணடைந்தால் இந்த சூழலிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயம் வரையிலும் தெளிவாக வரையறுத்து கூறுகிறார். ஒரு இடத்திலே அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதொன்றும் இல்லை அப்படிங்கிறார். அதாவது நம்ம வழிபடுகின்ற அந்த சிவத்தை விட பெருதெய்வம் வேறு எதுவும் உண்டா அப்படிங்கிற அந்த கேள்வியை அவ்விடத்தில் வைக்கிறார். அந்த வாக்கியங்களின் மூலமாக யோசித்து பாருங்களேன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, எந்த ஆற்றலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கருணை வடிவமாக அல்லது இரக்கமே குணமாக, அன்பே கடவுளாக இருக்கின்ற ஒரு பேராற்றல் அப்படிங்கிறது நம்ம சிவத்தை குறிப்பிடுவோம். அப்படிப்பட்ட சிவத்திடம் நாம் சரணடைவது அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஐயா குறிப்பிட்டு நமக்கு சொல்கிறாங்க திருமந்திரத்தில். அதே போல் ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க, என்னால் தொழப்படும் இம்மிறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதை பற்றி ஒரு முந்தைய பதிவுலையும் பார்த்துருக்கோம். நம்ம வழிபடுற சிவத்தை நம்ம பெரிதாக எண்ணுகிறோம் இல்லையா? அந்த சிவம் வேறு யாரையாவது வழிபட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அந்த இடத்துல ஐயா வைக்கிறாங்க. இல்லைதானே அப்படின்னா வேற எந்த இடத்துலையும் சிவம் யாரையும் வழிபட்டதா சுவடுகளே இல்லை. அப்போ நம்ம யாரை சரணடைதல் உத்தமம் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல ஐயா வலியுறுத்தி கூறுகிறார். அப்போ இந்த ஊனப்பிறவி இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த பிறவியவே அவர் ஊனம்னு தான் சொல்கிறார். மீண்டும் மீண்டும் இங்கே வர்றதே பெரிய ஊனம்ங்கிறார். இந்த ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை அப்படிங்கும் போது இந்த பிறவி இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒருவனை தொழ வேண்டும் அப்படிங்கிறது, அவரை அடிப்பணிய வேண்டும், சரணடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஐயா குறிப்பிடுகின்ற விஷயம். இப்போ இந்த ஆன்மீகத்தை பொறுத்தளவு நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. யாரையுமே அவரவர் நம்பிக்கையை நாம் குறை சொல்வதற்கு நாம் அவ்வளவு பேராற்றல் கொண்டவர்களோ அல்லது தெளிந்த மனஞானம் கொண்டவர்களோ கிடையாது. நாம் எதன் அடிப்படையிலே வருகின்றோம் என்றால், நாம் சார்ந்த நம்பிக்கையில் நமது முன்னோர்கள் அல்லது நம்ம ஞானிகள் நமக்கு விட்டு சென்ற விடயங்கள், அவர்கள் எடுத்து கூறுகின்ற கருத்துக்களை வைத்து நாம் ஆராய்கின்றோம். இதில் தர்க்கம் தேவையில்லாத விஷயம். பிற சமயங்களும் இது போல நல்ல கருத்துக்களை எடுத்து கூறும். அவரவர் புரிதலுக்கு ஏற்றார் போல அந்த சமயத்திலே என்ன இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்கிறார்கள். இதில் அடிப்படையாக சில பேர் செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் கொண்ட கொள்கை பெரிது அப்படிங்கிறத பேசுகிறாங்க. உண்மையாக சொல்ல போனால், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ட்டு ஐயா சொல்லும் போதே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாமத்தை யார் சொன்னாலும் சரி, எந்த நாமத்தை யார் சொன்னாலும் சரி, அந்த நாமம் அப்படிங்கிறது யாரை குறிக்க போகிறதுனா ஒருவனே தேவன் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒருவனே தேவனா ஒருவர் தான் இறைவன். சிவம் அப்படின்ட்டு அடியேன் சார்ந்த சமயம் அதை கூறுகிறது. பிற சமயங்கள் அவர் வழிபடுகின்ற அந்த நாமத்தை வைத்து கூறுகிறது. அவ்வளவுதானே தவிர இந்த இடத்தில் அவர் பெரியவர், இவர் பெரியவர், அவர் தவறு, இவர் தவறு அப்படின்னு யாரேனும் பேசினார்கள் என்றால் அடிப்படையில் இல்லாதவர்கள் என்று அர்த்தம். ஏன்னா இறைவனுக்குள் வேறுபாட்டை உண்டாக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்தா இறை தத்துவத்திலே அவர்கள் இல்லை என்பது பொருள். இறை தத்துவத்தை சரியாக அறியாதவர்கள் என்பது பொருள். அடிப்படைவாதிகள் என்பது பொருள். அவ்வளவுதான். இறை அந்த அனுபவங்களை பெற வேண்டும், அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பவர் அந்த இறைவனை பற்றிய புரிதலே அவர் மனம் சென்று கொண்டிருக்குமே தவிர, அவர் இறைவனா, இவர் இறைவனா, அவர் பெரியவரா, இவர் பெரியவரா என்பதை பற்றி யோசிக்காது. அந்த இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது தன்னுள் எவ்வாறு இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தினுள் எவ்வாறு இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை எப்படி அது கட்டி காக்கிறது, அல்லது எப்படி உருவாக்கியது, எப்படி ஒடுக்கப் போகிறது, இப்படிப்பட்ட பல விஷயங்களை பற்றியே அந்த மனம் சிந்தித்து கொண்டிருக்குமே தவிர, இதில் யார் பெரியவர், யார் சிறியவர், யார் இடைப்பட்டவர் என்ற ஆராய்ச்சிக்குள் அந்த மனமானது போகாது. அவ்வாறு போய்விட்டாலே நாம் சித்தாந்தங்களுக்குள் கட்டுண்டு இருக்கிறோமே தவிர பறந்து விரிந்த அந்த மனப்பான்மைக்கு நாம் செல்லவில்லை என்பது பொருள்.
செல்லவில்லை என்பது பொருள் என்றால் உண்மையாக இறைவனை நாம் தேடவில்லை என்பது பொருளாகிறது. அது எவ்வளவு பெரிய ஞானியர்களாகினும் சரி. இன்னைக்கு நம்ம சில இடங்கள்ல பார்க்கக்கூடும், ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு வழிபாட்டுக்கூடிய ஒரு இறைவனை வழிபடக்கூடியவர்கள், அதிலே பிரசங்கம் செய்பவர்களாக இருக்கலாம், தன்னை முன்னிறுத்துவர்களாக இருக்கலாம், மற்றவர்கள் செய்கின்ற வழிபாட்டை பற்றி குறை சொல்வார்கள். அடியேன் சொல்வது ஒன்றுதான், தன் மனம் என்ன சொல்கிறதோ அது ஈசன் சொல்கின்ற வார்த்தை. எப்படி? சிவம் சொல்கின்ற வார்த்தை. அதை கடைபிடித்து அப்படியே செல்லுங்கள். குற்றம் குறை கண்டுபிடிக்க நாம் அவ்வளவு பெரியவர் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அப்படி செய்கின்றார், இவர் இப்படி செய்கின்றார், இது பூஜையே அல்ல, அப்படி சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. இந்த ஒரு பிறவி இறைவனை நினைத்திருக்க வேண்டுமே தவிர அவர் தவறு செய்கிறார், இவர் தவறு செய்கிறார் என்பதல்ல. தவறுகளை திருத்தி பக்குவப்பட்டதுதான் இந்த மனித பிறவி அப்படிங்கிற அடிப்படை புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா யாரையும் குறை சொல்ல மாட்டோம். உண்மையாகவே அது குறையாக இருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு அதை உணர்த்தி திருத்துவார். நம்முடைய வேலை என்ன என்றால் உலகத்தை திருத்துவதல்ல, நம்முள் இருக்கின்ற அழுக்குகளை திருத்திக் கொள்வது. நமக்குள்ளேயே நிறைய அழுக்குகள் மண்டி கிடக்கின்றன. அந்த அழுக்குகளையெல்லாம் நீக்கி சுத்தமான இடமாக இதை மாற்றும் பொழுது இவ்விடத்திலே சிவம் வந்து குடியேறும். அப்போதுதான் இந்த உடல் புனிதமாகும். இது எடுத்த பிறவி அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தை அடையும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு செயல்பட்டோமே எனில் கண்டிப்பா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள பல அர்த்தங்கள் புதைந்து கிடக்கின்றன. இந்த பிறவியே ஊனம் என்று ஒதுக்கி விடலாம் அப்படின்னா ஆமாம், அந்த மனநிலைக்கு நான் வந்துதான் ஆக வேண்டும். ஐயா நான் வந்தேன், காரு பங்களான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நீங்க பல்வேறு விதமா சொன்னாலும் மனதிலே உங்களுக்கு ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அது ஊனப்பிறவிதான். எப்பொழுது முழு பிறவியாகும்? எந்த மனிதன் உங்களுக்கு முழு சந்தோஷத்துடன் இருக்கின்றார்? நீங்க இந்த இடத்தில் பார்க்க வேண்டியது ஒரு குற்றம் குறை இல்லாத மனிதன் ஏது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமோ, உயிர் ஏது அப்படிங்கிற விஷயம். அப்ப எல்லாமே அந்த குறையுடையே இருக்கிறது, மனதிலே குறை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும் போது அப்படிப்பட்ட குறை, அதாவது கவலை, கஷ்டம், துன்பம் இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தா உண்மையான சந்தோஷம் எங்க போய் பார்க்கறது? அப்ப இந்த இடத்துல இருந்தெல்லாம் தாண்டி இறைவனை உணர்ந்து அந்த குற்றம் குறையெல்லாம் எப்பொழுதுமே அன்பு வயப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை ஒருவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னா, அந்த ஞானியர் பெருமக்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது அற்புதம். அது யாரால் கொடுக்கப்படும்? இந்த குற்றம் குறையெல்லாம் நீக்கி ஒரு நல்வாழ்வு யாரால் கொடுக்கப்படும் அப்படின்னா இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும், சிவத்தால் மட்டுமே கொடுக்க முடியும். அந்த அலாதியான இன்பத்தை அனுபவிப்பவர்கள் வெளியே சொல்வதில்லை. ஏன்னா அதை சொல்ற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு எதுவும் இருக்காது. அப்படியே ரசித்து உருகி உள்ளார் அனுபவித்து அப்படியே இருந்து விடுவார்களே தவிர அதை சொல்வதற்கில்லை. அவர்கள் சொன்னாலும் இந்த மரமண்டைகளுக்கு புரியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பக்குவம் வாய்ந்தவர்களாக இருப்பது இல்லை. அவர்கள் சொல்கின்ற ஒரே வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். ஆனா நம்ம எடுத்துக்கிற அர்த்தம் வேற மாதிரி போயிடும். புரியுதுங்களா? அதனால தான் சொல்றது, எப்போதுமே குற்றம் குறையுடைய வாழ்க்கையிலிருந்து என்னை நிறையாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு கொண்டு செல் இறைவா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டோம். அப்படிங்கும் போது நிறைய விஷயங்களை நாம் இழந்துதான் ஆக வேண்டும். ஒரு விஷயத்தை இழந்தால் மனபாரம் குறையும். எப்பொழுதுமே நிறைய எனக்கு அது வேணும் இது வேணும்னு நிறைய எடுத்துக்க அது ரொம்ப பாரமாக்கிக்கிட்டே இருக்கும். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா அதை பற்றி யோசிக்க மாட்டோம், இது வேண்டாம் அப்படின்னா யோசிக்க மாட்டோம். அப்போ அந்த மனசு அப்படியே ரொம்ப ரொம்ப லேசானதாக மாறிடும் பாருங்க. அப்போ இந்த குற்றம் குறையெல்லாம் நீங்கி அந்த லேசான மனசு அப்போ இறைவனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். இறைவனை உணர்ந்த அந்த நொடியிலே அப்படியே மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். அந்த இன்பத்தை எல்லாம் நாம் எப்போது அனுபவிப்பது? திருமந்திரத்திலே, திருவாசகத்திலே, அதே போல பெரிய புராணத்திலே 12 திருமுறைகளிலும் இறைவனுடைய பெருமைகளை கூறியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உணராமல் கூறவில்லை, உணர்ந்து கூறியிருக்கிறார்கள். நாம் அதை படித்து மனப்பாடம் செய்வது பெரியதல்ல, எப்போது அதை உணர்ந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத இங்க பெரிய விஷயம். அதற்கு நாம் தயாராக இருந்தோம் எனில், நாம் ஒரு படி எடுத்து முன்னே வைக்கின்றோம் எனில் இறைவன் நம்மை நோக்கி பல அடிகளை எடுத்து வைப்பார் என்பதுதான் உத்தமம். அடியேனுடைய பெரிய விண்ணப்பம் என்னவென்றால், இன்றளவும் அடியேன் கூறுவது, பெரிதொரு தெய்வத்தை பற்றி யாரேனும் பேசுகிறார்கள் என்றால் ஆமையா அப்படின்ட்டு நம் தலை கூப்பி வணங்கி விடலாம். காரணம், அவர் சொல்கின்ற அந்த திருநாமம் அது சிவமாகவே இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. எல்லாம் சிவம், எங்கும் சிவம் அப்படிங்கிறது நம்முடைய சமயம் நமக்கு கற்றுத்தருவது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிறர் செய்கின்ற வழிபாட்டையோ பிறர் செய்கின்ற பூஜை முறைகளையோ
கேலி கிண்டல் செய்வதற்காக நாம் இங்கு வரவில்லை. நமக்கு நமது குருமார்கள் என்ன உபதேசித்தார்களோ, நமக்கு நமது ஞானாசிரிய பெருமக்கள் என்ன எடுத்துரைத்தார்களோ அதை பின்பற்றி நாம் செல்கின்றோம். அப்படிங்கும் போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறார். இல்லை இறைவனே குருவாக வந்தும் இதை செய் அப்படின்னு உனக்குள்ள கட்டளையிட்டார் அப்படின்னா அதை செய்யும் போது உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கலாம். அந்த தெளிவு முடிவானதாக இருக்காது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்திற்கும் முடிவில்லை, இந்த மனதின் தெளிவுக்கும் முடிவில்லை. ஒரு முடிவு கெட்டும் வரையிலும் நாம் சென்று கொண்டே இருந்தோம் எனில் நல்லதொரு பாக்கியம் இறைவனால் நமக்கு ஏற்படுத்தி தர முடியும். அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது ரொம்ப சந்தோஷமானதாக மாறும். சிவாய நம.